வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோவில். லாஸ்ட் வீடியோல அனீமியா அப்படிங்கிறத பத்தியும், இரத்த சோகை, அப்புறம் அயர்ன் ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பேசியிருந்தேன். அனீமியா நம்ம எந்த அளவுக்கு பாதிக்குது, ஆ ஏன் அது இம்பார்ட்டன்ட் அயர்ன் நமக்கு உடம்புல அப்படிங்கிறத. ஸோ, அப்போ அயர்ன் நமக்கு எப்படி கிடைக்கும்? எங்கேருந்து கிடைக்கும்? எவ்வளோ வேணும்? என்னன்னு பார்க்குறது இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ அயர்ன் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு குறைஞ்சு ஒரு 10 மில்லிகிராம்லேருந்து 15 மில்லிகிராம் வரைக்கும் தேவைப்படுது, ஒரு நாளைக்கு. ஸோ சின்ன குழந்தைகளுக்கு ஒரு 8 to 10 வரை தேவைப்படலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 தேவைப்படும். வயசானவங்களுக்கு மேபி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு போதும். ஸோ இந்த அளவுக்கு உள்ள 10 to 15 மில்லிகிராம் அயர்ன் ஒரு நாளைக்கு நமக்கு டயட்டில் கண்டிப்பாக சேரணும். ஸோ அப்போ அந்த அயர்ன் போனால் தான் நமக்கு ஹீமோகுளோபின் ஃபார்மேஷன் நடக்கும். ஹீமோகுளோபின் நிறைய இருந்தால் தான் நமக்கு அந்த அனீமியா வராமல் நம்ம தடுக்க முடியும். அப்போ அயர்ன் எது எதுலலாம் இருக்குது, எது சாப்பிட்டா நமக்கு அந்த இரத்த சோகை வராமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அயர்ன் நம்ம சாப்பிட்றதுல 2 வகையாக நம்ம சொல்லலாம். ஒன்று ஹீம் அயர்ன், இன்னொன்று நான் ஹீம் அயர்ன். ஹீமிக் அயர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நான் வெஜிடேரியனில், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மட்டனில், சிக்கனில், பீஃபு, எக்கு, சில பேர் லிவர், பிரெயின் அந்த மாதிரி உள்ள ஆர்கன் மீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீமிக் அயர்ன். ஸோ ஹீமிக் அயர்ன் நிறைய அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க என்ன செய்யலாம், இதை மாதிரி உள்ள ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அயர்ன் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ எல்லாராலையும் இந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட முடியாது. சில பேர் வெஜிடேரியனாக இருப்பாங்க, அல்லது நான்வெஜ் எப்பவுமே நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்ட், அது நான் ஹீம் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சீரியல்ஸில் உள்ளது, ஃப்ரூட்ஸில், வெஜிடபிள்ஸில் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மாதுளம்பழத்தில் நிறைய அயர்ன் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபிக், அத்திப்பழத்தில் நிறைய கிடைக்குது. அதுக்கப்புறம் ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அயர்ன் கிடைக்குது. பேரிச்சம்பழத்தில் அயர்ன் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே நிறைய சாப்பிட்றாங்க, பொதுமக்களுக்குமே எல்லாருக்குமே நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹீமிக் அயர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அப்சார்ப்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம நிறைய ரெகுலராக சாப்பிடும்போது நமக்கு அதுவும் அயர்ன் கண்டென்ட் நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஹீமோகுளோபின் கண்டென்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய வசதியாக இருக்குது. ஸோ இப்போ ஏன் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அயர்ன் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நமக்கு நிறைய அயர்ன் சாப்பிட்டோம், சில நேரம் நமக்கு அனீமியா இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்போ அதான் என்ன செய்வாங்கன்னா, நிறைய டீ, காஃபி குடிப்பாங்க. ஸோ எந்நேரம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு டென்ஷனில் இருக்கவங்க டீ, காஃபி குடிப்பாங்க, சிகரெட் பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீ, காஃபி ரிப்பீட்டடாக நம்ம குடிக்கும்போது அதில் உள்ள கால்சியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அயர்னை அப்சார்ப் ஆக விடாது. அயர்ன் நம்ம ஸ்டொமக்கில் அப்சார்ப் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அப்சார்ப்ஷனை இந்த கால்சியம் ரிச் டயட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய விடாது, சரி பண்ண விடாது. அதனால் அந்த அதிகமாக டீ, காஃபி குடிக்கக்கூடிய பழக்கங்களை நம்ம குறைக்கணும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஃப்ரூட் ஜூஸஸ், அந்த மாதிரி சிட்ரஸ் ஜூஸ்லாம் இருக்குது இல்லையா, விட்டமின் சி அதிகமாக உள்ளது, அதெல்லாம் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த அயனுடைய அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்டேக் மட்டும் நம்ம பார்க்காம அப்சார்ப்ஷனும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய அயன் நிறைய சேரும். சரி, இப்படி சேரக்கூடிய அயன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட போய் ஃபெரிட்டின் அப்படின்னு ஸ்டோரேஜ் ஆகுது. நிறைய அயன் கண்டென்ட் ஸ்டோரில் இருந்தால் தான் அதுலேருந்து நமக்கு என்ன செய்யலாம், உடம்புல இருக்கிற அயன் டிஸ்ட்ரிபியூட் ஆகி உடம்புல உள்ள எல்லா ஃபங்க்ஷனுக்கும், ஹீமோகுளோபின் ஃபார்மேஷனுக்கும் அந்த அயன் நமக்கு கிடைக்குது. சரியான முறையில் நம்ம இன்டேக் எடுக்கலைன்னா அந்த ஸ்டோரேஜ் குறைஞ்சிரும். அப்போ ஸ்டோரேஜ் குறைஞ்சு வரும்போது டோட்டல் அயன் கண்டென்ட்டும் என்ன செய்யுது, ரொம்பவே கம்மியாயிருது. ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷனல் நம்ம அட்வைஸ் எல்லாருக்கும் கொடுக்குறோம். பட் நம்ம அவசரமாக நம்ம இந்த ஹீமோகுளோபினை என்ன செய்ய முடியாது, நம்ம கூட்ட முடியாது. இப்போ எங்கள்கிட்ட அறுவை சிகிச்சைக்கு வர்றாங்க, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10, 11, 12 ஹீமோகுளோபின் கண்டிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு கீழேலாம் சில பேர் வருவாங்க. அப்போ உடனே அவங்களுக்கு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும், சில மேஜர் ஆப்ரேஷன்லாம். அப்போ என்ன பண்ணணும்னா, அயன் இப்போ நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இன்ஜெக்ஷனாகவே வருது. ஸோ அந்த மாதிரி வர்ற இன்ஜெக்ஷன்ஸுக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ வித்தின் ஒரு 1 or 2 இன்ஜெக்ஷன் நம்ம கொடுத்தாலே 1 கிராம் 2 கிராம் கூட ஹீமோகுளோபின் என்ன செய்யுது, கூட வருது. ஸோ அவங்களெல்லாம் ஒரு வெயிட்டிங் பீரியடில் வச்சு 1 or 2 வீக்ஸ்லேயே நாங்கள் என்ன செய்வோம், ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ண வச்சு அதன் மூலமாகவும் நம்ம ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப லோவாக இருக்கவங்களுக்கு அயன் இன்ஜெக்ஷன் தேவைப்படும். நார்மலாக உள்ள ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே டயட் ரிச் ஃபுட் எடுத்தாலே நமக்கு ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ அப்படி ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக நம்ம நம்மளோட உடம்புனுடைய நல்ல ஒரு சுறுசுறுப்பு, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நம்ம அடைய முடியும். நம்முடைய வேலையை நம்ம என்ன செய்ய முடியும், நல்லா பண்ணலாம். இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நிறைய வேலை பார்த்துட்டே இருக்கும் சார், ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆஃபீஸ் போடுறவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. ஸோ இது எல்லாமே மெயினாக பார்த்தீங்கன்னா லோ ஹீமோகுளோபின். ஸோ இந்த லோ ஹீமோகுளோபின்லேருந்து நம்ம வரணும்னா எப்பவும் ரிச் டேட் அயன் இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஸோ கண்டினியூஸாக நம்ம எடுத்துகிட்டே இருக்கும்போது, பேலன்ஸ்ட் டயட் எடுக்கும்போது என்ன ஆகும், நம்ம அயன் கரெக்டாக சப்ளை ஆகிட்டே இருக்கும். நம்மளோட ஹீமோகுளோபின் கான்சன்ட்ரேஷனும் மினிமம் 12, 13, 14, 15 வரைக்கும் இருக்கலாம். ஸோ நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னா 14, 15 இருக்கும். இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 12க்கு மேலே நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கவங்க கண்டிப்பாக அது ஒரு ரெட் ஃப்ளாக் சைன். உடனே உங்கள் டாக்டரை பார்க்கணும், உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை பார்க்கலாம்.
அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி ரீசன் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுங்கள். ஒரு ரீசன் இல்லை நியூட்ரிஷன் தான் காரணம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா, உடனே இப்போ சொல்லக்கூடிய நம்ம நியூட்ரிஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணுங்கள். அயர்ன் ரிச் டயட் எடுத்துங்க. ஸோ டெஃபினட்டாக யூ வில் பிகம் மோர் அண்ட் மோர் ஹெல்த்தி. தேங்க் யூ.